எழுதுவது எளிதல்ல. ஏனெனில் ஒரு நூலில் மை மட்டும் இருப்பது இல்லை. நினைவுகள் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும், வெற்றிகள் இருக்கும். அவை அனைத்தையும் வார்த்தைகளாக்கிய படைப்பாளி புலவர் அமுதா புண்ணியமூர்த்தி அவர்கள் ஏற்புரை வழங்க வருகிறார்கள். அவர்களை பெரும் கரவொலியோடு அன்போடு மேடைக்கு வரவேற்கிறோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க முன்வந்த நீதி அரசர் கண்ணம்மாள் அவர்களை அன்போடு வணங்குகிறேன். மற்றும் திரு சோமவள்ளியப்பன் அவர்கள் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர். அது மட்டும் இல்லை, எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் எழுத்தாளர்களையும் வளர வைக்கக்கூடிய ஒரு மனிதவள பயிற்சியாளர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். மற்றும் எம்ஐஎம் தளத்தை மிக சிறப்பாக நடத்தி 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கும் திரு ஸ்டீஃபன் ராஜ், என்னுடைய அன்பு நண்பர், அவர்களுக்கும் மற்றும் உடன்பிறவா சகோதரராக இருக்கக்கூடிய திரு நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய அன்புக்குரிய மலர் அங்கே இருந்து இங்கே வந்து என்னை பற்றி, ஏனென்றால் என்னை இவ்வளவு காலமாக நான் அவர்களோடு தொடர்பில் இருந்து ரொம்ப வந்துட்டேன். என்னை பற்றி மற்றவர்களுக்கு இப்போ தெரியும், ஆனால் நான் அப்போ எப்படி இருந்தேன், நான் எப்படி பணியாற்றினேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்படி மற்றவர்கள் மனதிலே இடம்பெற்றேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை சொல்கிறதுக்காக மலர், நான் சொல்கிறேன் ஆசிரியர், நான் வரேன், எனக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் அன்பு மலருக்கும் மற்றும் தரன் அவர்களுக்கும், என்னோடு பயணிக்கக்கூடிய என் அன்பு சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் என் குடும்பத்தினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நான் உங்களோட ஒரு சில செய்திகளை மட்டும்தான் பேசப் போகிறேன். நான் எதற்காக புத்தகம் எழுதினேன்? சார் சொன்னாருங்கிற ஒரு வார்த்தைக்காகவா புத்தகம் எழுதினேன்? இல்லை, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் புத்தகம் எழுதவில்லை. இல்லை, நான் எதற்காக புத்தகம் எழுதினேன் என்றால், இதே போல ஒரு கூட்டம் எம்ஐஎம் சார்பிலே நாங்கள் ஒரு புத்தகம் எழுதினோம். 26 பேர் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதினோம், சிந்தனை சிற்பங்கள் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதி இந்த இடத்திலே தான் நாங்கள் வெளியிட்டோம். அப்போது திரு சோமவள்ளியப்பன் சார் அவர்கள் வந்திருந்தார்கள். பேசும் பொழுது, நீங்கள் மிக அழகாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறீர்கள், ஒவ்வொருவருக்கும் எழுதும் தகுதி இருக்கிறது, எனவே நீங்கள் தனிப்பட ஒவ்வொருவரும் ஒரு புத்தகங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனேயே அன்றைக்கு எனக்கு இதே போல ஒரு ஏற்புரை தந்திருந்தார்கள் எம்ஐஎம் சார்பிலே. அப்போது வாய் சவடாலாக அத்தனை பேரும் கூடி இருக்கும்போது, நான் எழுதுகிறேன் சார் முதல்ல புத்தகம், நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சார்கிட்ட ஒரு சவால் விட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை, நான் சொன்ன வார்த்தையை நானே கேட்கலன்னா, என்னுடைய வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் வேறு யார் கொடுப்பார்கள்? நான் சொல்வதை நான் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள்? என் பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் என் பேச்சை யார் கேட்பார்கள்? அப்போ என்ன நினைக்கிறோமோ, என்ன சொல்கிறோமோ அதை செய்வதுதான் மனிதர்களினுடைய ஒரு சிறப்பு என்பதை எப்போதும் என்னுடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்கும். என்னுடைய மகள் கூட கேட்கும் அப்பப்போ, ஏம்மா ஏதாவது கேட்டால் சரின்னு சொல்லுங்களேம்மா அப்படின்னு. அப்பெல்லாம் நான் சொல்வேன், சரின்னு சொல்ல மாட்டேன், என்னால் முடிஞ்சாதான் சரின்னு சொல்லுவேன். நான் சொல்லிட்டு சும்மாலாம் போயிட முடியாது, நான் சொன்னேன் செய்வேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். இப்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இதற்காகத்தான் நான் புத்தகம் எழுதினேன். இப்போ நான் புத்தகம் எழுதுவதற்கான காரணம் தெரிந்து விட்டது. இப்போ அடுத்தது, இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான நேரம் எப்படி கிடைக்கும்?
எனக்கு எப்போதுமே யாரோடாவது எதையாவது பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது என்னுடைய பழக்கமாகவே இருக்கிறது. நான் நிறைய காணொளிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய சிந்தனையிலே ஒன்று தோன்றியது. நாம் எல்லோருடைய காணொளிகளையும் பார்க்கிறோமே, ஏன் நம்முடைய காணொளிகளை மற்றவர்கள் பார்க்கக்கூடாதா? அதை நம்ம ஏன் மாற்றக்கூடாது? அப்போ நாம் காணொளி போடணும். அப்போ தானே நம்மளோடதை மற்றவங்க பார்ப்பாங்க. அப்போ மற்றவங்களதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கான பாதை எது அப்படின்னு நான் யோசித்தேன். அதன் பிறகு அந்த சமயத்தில் எனக்கு எப்படி இருந்தது என்றால், பணி ஓய்வும் கிடைத்தது, வீட்டிலும் எனக்கு ஓய்வு கிடைத்தது. அப்போ 2 ஓய்வு நேரங்கள் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தை நான் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று கருதினேன். அதற்காக நான் என்ன செய்தேன் என்றால், 4 விதமாக மாணவர்களுக்காக இலக்கணங்கள், இளைய தலைமுறைகளுக்காக மோட்டிவேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்காக கதைகள், இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் எப்படி செய்திகளை கொண்டு செல்வது என்பதற்காகத்தான் ஆன்மீகத்துக்காக வலைக்கண்ணி, அப்படி 4 விதமாக நான் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்படி சொல்லிக்கொண்டு என்னுடைய பயணம் சென்று கொண்டிருக்கும் போதுதான் இந்த MOM தளத்திலே நான் கால் பதித்தேன். நல்லாரை காண்பதுவும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என்ற அந்த பாடல் அந்த தளத்துக்கு எனக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. அந்த தளத்தின் உள்ளே நாம் காலை பதித்து விட்டால் போதும், எப்படியாவது மேலே வந்துடுவோம். அந்த எண்ணம் எனக்கு இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் பேச்சு, அந்த செய்திகளினுடைய பின்னூட்டங்கள், இதெல்லாம் நம்முடைய அறிவை வளர்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய எனக்கு கண்டென்ட் கிடைச்சிது. அதுல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுதே அதை நான் அப்படியே எடுத்துக்க மாட்டேன். அங்கங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதுக்கப்புறம் தான் நான் தயார் பண்ணுவேன். புதிதாக இருக்கும் அது. அதை அப்படியே எடுத்து அப்படியே காப்பி அடிச்சோம்னா அப்புறம் என்னதான் இருக்கு? காப்பி அடிக்கிறது கூட வெளியில தெரியாம அடிக்கணும்ல. அந்த மாதிரி நான் சொல்ல ஆரம்பித்தேன். இப்படியெல்லாம் என்னுடைய தகுதி வளர்வதற்கு எது காரணமாக அமைந்தது அப்படின்னா, என்னுடைய புலவர் படிப்பு காரணமாக அமைந்தது. 4 ஆண்டு காலம் வெறும் தமிழ் புலவர் தான். ஆங்கிலமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தொல்காப்பியம், நன்னூல் சூத்திரம், இந்த மாதிரி இலக்கணங்கள், இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள், அப்புறம் அறநூல்கள், அறிவு நூல்கள் எல்லாமே இதுதான். 5 மணி நேரம் பாடத்தில் வெறும் செய்யுளும் சூத்திரமும் தான். 4 ஆண்டுகள் தொடர்ந்து நான் தமிழ் படித்தேன். இந்த தமிழ் படிப்பதற்கு எது காரணமாக அமைந்தது அப்படின்னா, எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இல்லாமல், எங்கள் அம்மாவை நினைக்காம ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்கவே முடியாது. இந்த அளவு நான் உயர்ந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு மிகவும் அடித்தளமாக இருந்தது இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவை என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் அம்மாவை எனக்கு முதல்ல வில்லி மாதிரியே தெரியும். ஒரு நாள் கூட நான் எங்கள் அம்மாவை கதாநாயகியான்னு நினச்சதே கிடையாது. வில்லி மாதிரி இருக்கும், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி. சிரிக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, இப்படியெல்லாம் எங்கள் அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் என்ற காரணம் எனக்கு இப்போது தான் புரிய ஆரம்பித்தது. எங்கள் அப்பா இல்லை. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அப்பா இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்களை எடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு நிலை. நாங்கள் வாழ்ந்தது ஒரு கிராமத்தில் ஆண் துணை இல்லாமல். எங்கள் அம்மாவுக்கு அப்போ ஒரு 32, 33 வயது தான் இருக்கும். அவ்வளவு இளம் நிலையில் எங்கள் அம்மா அங்கே இருக்கும்போது யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, யாரோடையும் அனாவசியமாக பேச மாட்டாங்க. தான் உண்டு, தன் வேலை உண்டு, நாங்கள் உண்டு. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் மட்டும்தான். என் பிள்ளைங்க எப்படியாவது மேலே கொண்டு வரணும். எங்கள் அம்மா படித்ததில்லை, ஆனால் எங்களை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கள் அம்மா மனசில் ரொம்ப ஆழமாக இருந்தது. நான் SSLC முடித்த பிறகு தர்மயாதீன தமிழ் கல்லூரியிலே போய் சேர்ந்து விட்டேன். சேர்ந்து ஒரு வாரம்தான் போயிருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் உறவுக்காரர்கள்லாம்
இப்படியெல்லாம் நீங்கள் பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்பக்கூடாது. அப்போ எங்கள் மாமாவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாகவும் இருந்தேன். எங்கள் மாமாவும் என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருந்தாங்க. மாப்பிள்ளை தேடுற வேலை கூட கிடையாது. அதனால் கல்யாணத்தை பண்ணி விட்டுரு, இந்த படிக்க வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா எல்லா தடைகளையும் தாண்டி தாண்டி போனாலும் சில தடைகளை தாண்ட முடியாத காலங்கள் பெண்களுக்கு வருகின்றது என்பதை நான் உணர்ந்தேன். எங்கள் அம்மாவின் நிலையை நான் இப்போது நினைத்து நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவு ஒரு கல்லிலையும் முள்ளிலையும் மட்டுமே எங்கள் அம்மா நடந்து வந்திருக்காங்க. ஒரு நாளும் மெத்தையை கண்டதே இல்லை அப்படின்னு நான் இப்போ நினச்சி பார்க்குறேன் எங்கள் அம்மாவை. அந்த மாதிரி வரும்போது என்னை தொடர்ந்து படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நேராக கல்லூரிக்கு போய் கல்லூரியில் இரா செல்வகணபதி அந்த பேராசிரியரை என் வாழ்நாள் முழுவதும், என் கடைசி மூச்சு முழுவதும் என்னால் மறக்கவே முடியாது. அவரிடத்துல போய் எங்கள் அம்மா, இனிமே என் பொண்ணை பள்ளிக்கூடம் அனுப்ப முடியாது, நாங்கள் திருமணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நிச்சயம் பண்ணிட்டீங்களா, பத்திரிக்கை அடித்தாச்சா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பண்ண போகிறோம். நீங்கள் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடித்து கொண்டு எங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் உங்கள் பொண்ணு கல்லூரிக்கு வரட்டும். இடையில நாங்கள் எந்த சான்றிதழையும் திருப்பி தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் போக வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களிடத்திலே எங்கள் அம்மா கல்யாணம் நடக்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி 4 ஆண்டு காலம் நான் புலவர் படிக்க முடியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு, கஷ்டங்களை எல்லாம் சொல்ல முடியாது, சில கஷ்டங்களை தான் சொல்ல முடியும். சில கஷ்டங்கள் மனதிற்குள்ளேயே தங்கி தங்கி அது உரமாக மாறி நம்முடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் என்பது என்னுடைய வரலாற்றிலே நான் தெரிந்து கொண்டேன். எங்கள் அம்மா அப்படி தான் இருப்பாங்க. ஆண் வேறு பெண் வேறு என்று எங்கள் அம்மா எங்களை வளர்த்ததே கிடையாது. ஒரு தோசை சுட்டா கூட அந்த தோசையை 4 கட் பண்ணி ஆளுக்கு ஒரு துண்டு கொடுப்பாங்க. தம்பி தானே அவன் முதல்ல சாப்பிட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. தங்கச்சி தானே முதல்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆணும் பெண்ணும் சமம் என்று வளர்த்தது எங்கள் அம்மா. அதுக்கு காரணம் எங்கள் தாத்தா. இந்த சாமி கோயில் குளம் அங்கெல்லாம் எங்கள் அம்மா போகவே மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. எந்த கோயில்களுக்கும் எங்களை அனுப்பவும் மாட்டாங்க. கோயில் தேர் திருவிழா நாங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. வீட்டுக்குள்ளே தான் எல்லாமே, அங்கேயே தான் அத்தனையும். உள்ளங்கைக்குள்ளேயே உலகத்தை காட்டியது எங்கள் அம்மா. உலகத்தில் நடக்கக்கூடிய நிதர்சனங்கள் எல்லாவற்றையும் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அதனால தான் என் தம்பிகள்லாம் மிகச்சிறந்தவர்களாக ஒழுக்க சீலர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் எங்கள் அம்மா. ஒழுக்கத்துக்கு அவ்வளவு முக்கியம். ஒழுக்கமும் படிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அது ரெண்டும் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை உன்னை கொண்டு உயர்த்தும் என்று சொன்னவர்கள் எங்கள் அம்மா. அந்த மாதிரி சொல்லி சொல்லி என்னை வளர்த்த காரணத்தினால் இன்றைக்கு நான் புத்தகம் எழுதுவதற்கு அந்த வீம்பு தான் எனக்கு காரணமாக இருந்தது. எல்லாருக்கும் நடுவில் நான் சொல்லிட்டேனே. நம்ம ரவி சார் சொன்னார், நீங்கள் சொன்ன அன்றைக்கே நாங்கள் மறந்துட்டோம், நீங்கள் எதுக்கு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அவர் மறந்துருக்கலாம், ஆனால் என் மனசுக்குள்ளார இருந்து தானே அது வந்தது. என் மனசு மறந்துருக்குமா, இந்த வாய் மறந்துருக்குமா? எல்லாருக்கும் நடுவில் எந்த சொல்லை நாம் சொல்கிறோமோ அதை நாம் செய்து காட்ட வேண்டும் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். அது நல்ல செயலாக இருக்க வேண்டும், அது 4 பேருக்கு பயன் தருவதாக இருக்க வேண்டும் என்று நான் கருதிய காரணத்தினாலே இந்த 15 சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் எழுதினேன். ஏனென்றால் சில பேருக்கு கதை பிடிக்கும், சில பேருக்கு கட்டுரைகள் தான் பிடிக்கும். கட்டுரை பிடித்தவர்கள் கட்டுரை வாங்கி கொள்ளலாம், கதை பிடித்தவர்கள் கதை வாங்கி கொள்ளலாம். நான் கட்டுரை தான் எழுதியிருக்கேன் வாங்கிக்கங்க அப்படின்னா, கதை எழுதியிருக்கீங்களா? நாங்கள் கட்டுரையெல்லாம் படிக்கிறதில்ல. அம்மா நான் கதை எழுதியிருக்கேன் உங்களுக்கு வேணுமா? நாங்கள் கட்டுரை தான் படிப்போம், கதையெல்லாம் படிக்க மாட்டோம். உங்களுக்கு கதை வேணுனாலும் வாங்கிக்கங்க, கட்டுரை வேணுனாலும் வாங்கிக்கங்க, ரெண்டையுமே நான் கொடுப்பேன் உங்களுக்கு என்ற ஒரு எண்ணம் தோன்றிய காரணத்தினாலே 2ஐயுமே நான் ஒரே நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். சார் ஒரு புத்தகம் எழுதுனாங்க, நான் 2 எழுதுவேன் சார். 2
எப்பவுமே கேட்பது ஒன்றாக இருந்தாலும் கொடுப்பது இன்னொன்றும் சேர்த்து கொடுத்தால் மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும், நானும் மகிழ வேண்டும், நீங்களும் மகிழ வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக இருந்தது. இந்த 15 கதைகளிலும் ஒரு ஆத்மார்த்தமான ஒன்று இருக்கிறது என்று சந்தியா பதிப்பகத்தார் என்னிடத்திலே சொல்லும்போது நான் மனம் மகிழ்ந்து போனேன். சந்தியா நடராஜன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், உங்களுடைய புத்தகத்திலே தொய்வே இல்லை, மிக அழகாக அந்த புத்தகம் சென்று கொண்டிருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறது, நீங்கள் நிறைய சிறுகதைகள் எழுதலாம் என்று சொன்னார்கள். இப்படி நான் என்னுடைய புத்தகத்தை எழுதி முடித்தேன். சரி, புத்தகம் எழுதி முடிச்சாச்சு. இப்போ புத்தகத்துக்கு யாராவது ஒருத்தர் நல்ல புத்தகம் தான்ப்பா இது அப்படின்னு ஒரு சான்று கொடுக்கணுமா வேண்டாமா? நான் சான்றை எங்கே சென்று தேடுவேன்? என்னோட கூட்டத்திலேயே நம்ம ஸ்டீஃபன் சார்கிட்ட, சார் என்ன மேடம் கொண்டாங்க இங்க, உடனே எழுதிட்டாரு ஒரு அணிந்துரை. சார் நாராயணமன் சார், நான் கொடுக்குற வாழ்த்துரை கொண்டாங்க, கொடுத்துட்டார். கதைக்கு நான் இருக்கிறேன்மா கல்யாணி, நான் அணிந்துரை தருகிறேன் என்று கல்யாணி அழகாக ஒரு அணிந்துரை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் பிருந்தா சாரதி சார்கிட்ட நம்ம ஸ்டீஃபன் சார் கேட்டு எனக்கு வாழ்த்துரை வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த உதவக்கூடிய அத்தனை பேரும் என் கூடவே இருந்த ஒரு காரணத்தினாலே இந்த புத்தகம் உருவாகிவிட்டது. இப்போ இதை பதிப்பிக்கணும், என்ன பண்ணுறது? புத்தகம் எல்லாம் என்னதான் தயார் பண்ணாலும் அதை புத்தகமாக போட்டால் தானே 10 பேருக்கு பயன் தரும். அப்போ என்ன செய்வது என்று தேடிக்கொண்டிருக்கும் போது 2 நம்பர் நான் எடுத்தேன், 2 பதிப்பக நம்பரை எடுத்தேன். 2 பதிப்பகத்தோடு நான் தொடர்பு கொண்டேன். சந்தியா பதிப்பகம் தொடர்பு கொண்ட உடனேயே அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கதையை நீங்கள் முதல்ல அனுப்புங்கன்னாங்க. அதை அனுப்பிய அடுத்த 2 நாட்களில் உங்களுடைய எல்லா கதைகளையும் கொடுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப என்னுடைய மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத மகத்தான மனிதர் அவர். எந்த தேதியில சொன்னாரோ அந்த தேதியில எத்தனை காப்பி கொடுப்பேன்னு சொன்னாரோ அத்தனை காப்பியை அப்படியே போட்டு வச்சு ஃபோன் பண்ணி வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். அதற்கு பிறகு நான் நிறைய புத்தகங்கள் எழுதியவர்களை பற்றியெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி எந்த பதிப்பகமும் இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான பதிப்பகத்தை வைத்துக்கொண்டு மிக அழகாக எனக்கு புத்தகத்தை வடிவமைத்து கொடுத்து ஒவ்வொன்றையும் என்னை கேட்டு கேட்டு செய்தார்கள். அட்டையை அனுப்புவது, இந்த படம் பரவாயில்லையா, இந்த தலைப்பு பரவாயில்லையா, எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு என்னுடைய யோசனையையும் அவருடைய யோசனையையும் கலந்து போட்டு மிக அற்புதமாக அந்த புத்தகத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தார். அதை இந்த 2 பேரும் ரொம்ப அழகாக அதை வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்தியதற்காக அந்த புத்தகம் இன்னும் பெருமைப்படுகிறது. மிக்க நன்றி. உங்கள் அனைவரோடும் உரையாடும் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு மட்டும் இல்லை, ஒரு புத்தகம் வெளியாகணும்னா முதல்ல அவங்க வீட்டில் நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதியை கொடுத்தவர்கள் என்னுடைய குடும்பத்தினர். என்னோட தம்பியெல்லாம், நீ கவலைப்படாதக்கா, உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன். என்னுடைய மகன், மருமகன், மகள், மருமகள் எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை விரும்புங்க. அந்த மாதிரி எனக்கு எந்த விதமான தடைகளும் எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் நான் 2 புத்தகங்களை நான் வெளியிட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் இது புத்தகங்கள் அல்ல, என்னுடைய குழந்தைகள். இந்த குழந்தைகளை சுமக்கும் போது அந்த தாயை எப்படி பார்த்து கொள்வார்களோ அந்த மாதிரி தான் என்னுடைய குடும்பத்தினர் என்னை பார்த்து கொண்டார்கள். அதனால் இந்த 2 புத்தகங்களும் வெளிவந்து சேர்ந்தன. அதனால் இது எல்லாவற்றுக்கும் முதுகெலும்பாக இருந்த எங்கள் மாமாவுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி உங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரோடையும் என்னுடைய இந்த அனைத்து செய்திகளையும் பகிர்ந்து கொள்வதற்கும் அதை நீங்கள் எல்லோரும் மனதார கேட்டதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னும் ஒரே ஒரு செய்தியோடு நிறைவேற்றி விடுகிறேன். என்னிடத்திலே படித்த என்னுடைய மாணவ செல்வங்கள் என்னை நோக்கி வந்திருக்கிறார்கள். என்னோடு பணியாற்றிய என்னுடைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கும்போது என்னுடைய நெஞ்சம் ரொம்ப பெருமைப்படுகிறது. நான்
உண்மையிலேயே நல்ல ஆசிரியராகத்தான் இருந்திருக்கிறேன். அதனாலே தானே என்னை தேடிக்கொண்டு என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. அதான் அந்த பக்கம் 2 பிள்ளைங்க எங்கிட்ட 88 படித்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க அதுலேருந்து இந்த ஆண்டுகளை அதோ அங்கே நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. 88 படித்தவங்க, 96 படித்தவங்க, இவங்கெல்லாம் வந்து உங்களோட புத்தகம் ஆசிரியர், நீங்கள் தான் ஆசிரியர் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்னதை தான் நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து சொன்னபோது உண்மையிலேயே என்னுடைய மனது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. என்னுடைய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிமா, ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட பணியாற்றிய ஆசிரியர் அதோ வந்திருக்காங்க, இதோ வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்னோட பணியாற்றிய ஆசிரியர்கள். இவங்க எல்லாருமே இந்த விழாவுக்கு வந்திருப்பது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் பூரிப்பாகவும் இருக்கிறது. என்னுடைய ஆசிரியர்கள் இவங்க என்னோடு பணியாற்றியவர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், என்னுடைய நண்பர் இவங்க வந்து 76 என்னுடைய நண்பராக இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் எல்லாரும் இந்த வெளியீட்டு விழாவை இவங்க எல்லாரோடையும் கொண்டாடுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.